சாய் அபியங்கர். ரீசெண்ட் டேஸில் இவர் பாடி வெளியிட்ட 3 பாடலுமே செம்மையாக ஹிட்டு கொடுத்தது. 2024 ரிலீஸ் ஆன கட்சி சேர சாங் மூலமா இவர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக செலக்ட் ஆகிறாரு. இவருடைய வாழ்க்கை கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் நவம்பர் 4, 2004 அப்போ தான் பிறந்திருக்காரு. இவர் சென்னையில் தான் வளர்ந்துருக்காரு. இவங்க அப்பா அம்மா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிஷியன். இவருக்கு சின்ன வயசுல விட்டு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால இவர் 4வது வயசுல விட்டு மியூசிக்கை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக பியானோ, கிட்டார், ட்ரம்ஸு, தபேலா போன்றவற்றெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்காரு. தன்னோட 12வது வயசுலேயே இவர் இசையமைச்சு தயாரிக்க தொடங்கினாரு. இவர் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாருன்னா கர்நாடகா பாடகர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி தான் கற்றுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாய் அபியங்கருக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப்பிங்காக இருந்தது அவரோட தங்கச்சி ஸ்மிதி தான். இவரோட கடின உழைப்பினால இப்போ ரிலீஸ் ஆக இருக்க பிரதிபிரங்கனோட படத்தில் இசையமைச்சிருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க பென்ஸுங்கிற திரைப்படத்திலேயே இவர் தான் இசையமைச்சிட்டு இருக்காரு. சாய் அபியங்கர் தன்னோட 21 வயசுல இவரோட லட்சியத்தை சேர்ந்துட்டாரு.